அவங்க கணக்கு அவங்க என்ன ரேட்டுங்க? நம்ம தோட்டத்திலே வந்து கோழி வாங்குவாரு. இன்னைக்கு வாங்கி இன்னைக்கு மார்க்கெட் கொண்டாந்துருக்காரு. அருமையான வியாபாரி. போன வாரம் தான் வாங்கிட்டு வந்து 25 ரூபா வாங்கி அருமையான லாபம். இது வந்து காக சேவல். இது வந்து விலை வந்து 4500 ரூபா சொல்றோம். ஃபர்ஸ்ட் வளர்க்க ஆரம்பிச்சா அதுல இருந்து அப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. ரொம்ப பிடிக்கும். ஐயா ஆடெல்லாம் என்ன ரேட்டுங்க? 24,000 சொல்லுங்க. ஒரு ஆடு ஒன்று, 2 குட்டியோட. எல்லாத்துக்கும் வணக்கமுங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இப்போ பங்குனி மாதங்க. இந்த பங்குனி மாதத்தில் வீட்டுக்கு வர்ற வியாபாரி எல்லாருமே விலை குறவுங்கிறாங்க. அதனால நம்ம இன்றைக்கி இப்போ மார்க்கெட்டு நிலைமை எப்படி போகுது அப்படிங்கிறத முதல் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக இன்றைக்கி என்ன பண்ண போகிறோங்க, இப்போ காலையில் மணி 5 மணி ஆகுதுங்க. மார்க்கெட்டு காலையில் வெள்ளன போகணும். அதனால் இந்த கோழியில் ஒரு 4 கோழி பிடிச்சி வச்சுருக்குறோங்க. அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் மார்க்கெட்டோட நிலைமை இப்போ நம்ம வியாபாரி சொல்கிறது எல்லாம் உண்மையா இல்லை பொய்யா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக ஒரு 4 கோழி கட்டி வச்சுருக்கணுங்க. அதை இப்போ நான் மார்க்கெட்டுக்கு கொண்டு போக போகிறேன். அங்கே போய் மார்க்கெட்டில் இன்றைக்கி இப்போவோட மார்க்கெட்டு நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோவை போடுறேன். நரிக்கல்பட்டி அப்படின்னு சொல்லி இங்கே பக்கத்தில் ஊர் இருக்குதுங்க. அந்த சந்தை பழைய காலத்து சந்தை, நல்ல ஃபேமஸான சந்தைங்க. அங்கே தான் கொண்டு போக போகிறோம். அங்கே தான் இந்த திருப்பூர் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம் இவங்க வியாபாரி எல்லாமே அங்கே வருவாங்க. அங்கே போய் பார்த்தோம்னாத்து இப்போ இந்த மாதத்தோட மார்க்கெட்டு நிலைமை எப்படி இருக்குது, விலைவாசி எப்படி விற்கிது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக இன்றைக்கி அந்த மார்க்கெட் கொண்டு போக போகிறோங்க. இந்த வாங்க எடை போட்டு காட்டுறேன் எவ்வளோ இருக்குதுன்னு. 8,800 இருக்குதுங்க. 4 கோழிங்க. 4 கோழி 8 கிலோ 800 கிராம் இருக்குது. இந்த மாதிரி தாங்க போடணும் மார்க்கெட்டுக்கு கொண்டு போனோம்னா. இப்போ காலையில் நேரங்கனால ஜில்லுன்னு காற்றடிக்குங்க, குளிர், வண்டி ஓட்ட முடியாது. அதனால் இப்படி இறுக்கி பிடிச்சி கட்டிட்டு நம்ம ஆடு ஜல்லுன்னு போகலாம். வாங்க இந்த மார்க்கெட்டில் போய் சந்திக்கலாம். அவங்க கணக்கு அவங்க இந்த வாரி இது முறையே இல்லாதா. அவங்க கணக்கு முடிச்சுட்டு வாங்கண்ணா. நீங்க தானே இல்ல அவங்க உங்களுக்கு வெயிட் இல்லாம நான் 5 ரூபா சொல்லல. கொடுத்தீங்க நாம இருக்குல்ல. சொன்ன மாதிரி இருக்கு. நான் பொய் சொல்லி நான் எதுக்கு வியாபாரம் பார்க்கணும்? அங்கெல்லாம் பேசவே கூடாது. அங்கெல்லாம் பேசவே அனுசரிச்சு 10 ரூபா முன்ன பின்ன கேட்டீங்கன்னா பரவாயில்ல. இதை மாற்றி விட்டு எனக்கு ஒரு 300 ரூபா கிடைக்கும். நான் அதெல்லாம் நான் ஒண்ணுமே சொல்லல. எந்த எங்க வியாபாரி உள்ள இருக்கிறாரு, கொண்டு போனோடனே வாங்கிக்குவாரு. எவ்வளவு போட்டுருக்கு? 4 ரூபா இல்லைங்க, வராது. 1 கிலோ இல்லைங்க. 1 கிலோ நான் அதான் கொடுக்க முடியும். நான் உங்களுக்காக நான் கொடுக்குறேன். நான் இல்லையே நான் சொல்லவே இல்லை. அதனால தான் நான் 500 ரூபா ரேட் தான் போட்டு கேட்குறேன். விட்ட கோழிங்க, அந்த கோழி நல்லா இருக்குண்ணே. இல்லைங்கண்ணா 80 ரூபா சுங்கம் வேற கொடுத்துருக்குறேன். நான் இப்போ அதெல்லாம் உங்ககிட்ட கேட்டேன். நீங்கள் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. மாமலாம் கொடுக்குற வார்த்தை தான் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதை கொடுக்கலாம். உனக்கு 10 ரூபா கிடைக்கிற மாதிரி கொடுக்குறேன். எனக்கு போய் அது ஆள் அவர் வர்றாரு. எனக்கு கொடுங்க, உரிமையோட ஆலம்பழத்துக்கு வர்றாரா? கொடுங்க. நான் இந்த வாரம் தான் கேட்குறேன். சந்தைக்குள்ளே வந்தாச்சுங்க. நம்மளது வந்த உடனேயுமே நம்ம வியாபாரத்தை முடிச்சுட்டு இப்போ உள்ளே சந்தைக்குள்ளே வந்திருக்கோம். சந்தைக்கு உள்ளே இன்றைக்கி விலை எப்படி போகுது, ஒவ்வொரு பொருளை ஒவ்வொரு கோழிகளும் எப்படி போகுது, இதே சந்தையில் ஆடு இருக்குதுங்க. ஆடு, பெரிய பெரிய ஆடுக, குட்டிக, அது எல்லாமே இன்றைக்கி விற்பனை ஆகுங்க. அதனால் அதெல்லாமே போய் என்ன விலைக்கு போகுது எப்படி போகுதுன்னு பார்க்கலாமுங்க. எல்லாம் பார்த்துட்டு இப்போ பங்குனி மாதத்தில்
விலை முன்னு பின்னு போகுது அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன ரேட்டுக்கு போகுது, எப்படி போகுதுங்கிறத வந்து உங்களுக்கு கடைசியில் வந்து வீடியோவில் சொல்கிறேன். தம்பி ரேட் எவ்வளோப்பா? 3,500. இப்போ அங்கெல்லாம் வந்து கும்மியா போட்டிருக்காங்க. அதை வந்து நேற்று ஒரு சந்தைங்க, வெள்ளிக்கிழமை சாயங்காலம் அங்கே தொப்பம்பட்டியில் வந்து சந்தை. அங்கே வர்ற வியாபாரிகிட்ட தோட்டத்துக்காரங்க எல்லாமே கொண்டு வருவாங்க, கோழி வளர்க்குறவங்க எல்லாருமே. அதை அங்கே ஒரு விலைக்கு வாங்குவாங்க. நேற்று சாயங்காலம் வாங்கி இன்றைக்கி சனிக்கிழமை காலையில் இங்கே நரிக்கல் பெட்டி கொண்டாந்து இங்கே ஒரு விலைக்கு விற்பாங்க. ஒரு 2,300 கேட்குறாரு, ஒரு 3 ரூபா சொல்கிறாரு. என்ன ரேட்டுங்க? நல்லா இருக்குதுங்க. ரேட் என்னங்க? 1000. சரி, பிடிங்க இந்த வரணும். ரைட்டுங்க. இது பூராமே எல்லாம் விற்கிறதுக்கு தானுங்க. இவங்க வாங்கி இது பண்ணுவாங்க. இப்போ நமக்கு தேவையானவங்க வந்தாங்க அப்படின்னா வேணுங்கிறவங்க அவங்க வாட்டுக்கு வந்து வாங்கிக்குவாங்க. இது எல்லாமே கறிக்கு போகிறதுங்க. இது எல்லாமே கறிக்கு. பாய் கையை கொத்துதே. நம்ம தோட்டத்திலே வந்து கோழி வாங்குவார். இன்னைக்கு வாங்கி இன்னைக்கு மார்க்கெட் கொண்டாந்துருக்காரு. அருமையான வியாபாரி. போன வாரம் தான் வாங்கிட்டு வந்து 25 ரூபா வாங்கி அருமையான லாபம். பாருங்க கண்ணில் பார்த்துட்டு என் பேர் வந்து குருதரன். நான் வந்து ஸ்ரீ ரேணுகாதேவி ஸ்கூலில் 9th படிக்கிறேன். இது வந்து காக சேவல். இது வந்து விலை வந்து 4,500 சொல்கிறோம். ஃபஸ்ட்டு வளர்க்க ஆரம்பித்தா அதுலேருந்து அப்படியே இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. ரொம்ப பிடிக்கும். கோழி மார்க்கெட் இதெல்லாமே பார்த்தாச்சுங்க. ஒவ்வொரு கோழி என்ன விலைக்கு விற்கிது அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு வியாபாரி வந்து எவ்வளோ இது பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு கட்டுச்சேவலை வந்து எப்படி வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஒரு சின்ன பையன் கூட வந்து 9வது படிக்கிறான். அந்த பையன் கூட வந்து அந்த சேவலை வந்து எப்படி ட்ரைனிங் பண்ணுறான் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நல்லா எடுத்தாச்சுங்க. இப்போ வந்து ஆடு குட்டிகள் அந்த இதெல்லாம் வந்து என்ன விலைக்கு போகுது, எப்படி வாங்குறாங்க, என்ன ஏதுங்கிறத வந்து பார்க்கலாம் வாங்க. இதெல்லாம் வந்து அங்கே பார்த்தது எல்லாமே இளங்குட்டிங்க. ஆட்டிலிருந்து குட்டி போட்டோன்னே பிரித்து கொண்டாந்து விற்றுருவாங்க. அதை வாங்கி வீட்டில் வந்து மாடு கறக்குது, பால் இருக்குது அப்படின்னா அந்த குட்டிகளுக்கு வந்து பாலை கொடுத்து குட்டி வந்து பெருசு பண்ணிக்குவாங்க. அதுக்காக வந்து இன்றைக்கி ஒரு குட்டி 1000 1500 வாங்குறாங்க அப்படின்னா கொஞ்ச நாள் வளர்த்துனாங்க அப்படின்னா 3000 4000 5000 அப்படி அந்த லாபத்துக்கு வந்து விற்றுக்கலாம். அதுக்காக வந்து இளங்குட்டி வாங்குறாங்க. இதெல்லாமே வந்து இன்னைக்கு வாங்கி கொண்டு போய் வண்டியில் ஏற்றிட்டாங்க. நாளைக்கு எல்லாமே கறி ஆயிடும். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்களா, ஞாயிற்றுக்கிழமை வந்து எல்லாமே வந்து கறி போட்டுருவாங்க. அதுக்காக வியாபாரி வாங்கி மேலே ஏற்றிட்டாங்க. ஐயா ஆடெல்லாம் என்ன ரேட்டுங்க? 24,000 சொல்லுங்க. ஒரு ஆடு ஒன்று 2 குட்டியோட. ஆமாம் 24,000. என்ன விலை கேட்குறாங்க? 21,500 கேட்குறாங்க. 21,500 கேட்குறாங்க. இது 23 சொன்னுங்க. சரி 22 22 1000 தக்கத்தில் இருக்குது. 2 பொட்டை குட்டி ஆடு. இது ஒன்று மார்க் ஒன்று பார்த்துக்குங்க. இதே வந்து
நல்ல தரமான ஆடு, நல்ல மேய்க்கிறதுக்கு வளர்க்குறதுக்கு வந்து அருமையான ஆடு, நல்ல ஆடுங்க. இது எல்லாமே கறிக்கு போகிறது. இது ஃபுல்லாகவே பூரா ஆடாக தாங்க இருக்குது. காலையில் ஒரு 3 மணி 4 மணி சும்மா இருக்குது. பூராமே வியாபாரி வாங்கி எல்லாமே வண்டிக்கு ஃபுல்லாக ஏற்றிட்டாங்க பாரு. இது அது எல்லாமே பூரா கறிக்கு போகிறது. பூராமே வந்து வியாபாரி வாங்கி ஏற்றிட்டாங்க. இப்போ வந்து இருக்கிறதா வந்து இந்த அளவுக்கு தாங்க இருக்குது. பொதுவாகவே வந்து இந்த சந்தைங்க வந்து ஆட்டுக்கு கோழிக்கு நல்ல ஃபேமஸான சந்தைங்க. ஆடு கொண்டாந்தாலும் விற்கலாம், கோழி கொண்டாந்தாலும் விற்கலாம். ஆதி காலத்திலிருந்து இந்த சந்தை இருக்குதுங்க. பூரா கோயம்புத்தூர் மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம் அங்கே இருக்கிற வியாபாரி எல்லாருமே வந்து வாங்கி அங்கங்கே வந்து பூரா டெம்போவில் ஏற்றிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் வந்து இப்போ ஒரு கோயில் குளத்துக்கு வேண்டுதல் இருந்தால் வாங்கி கடா வெட்டுறாங்கல்ல, அதுக்காக வந்து எப்படியெல்லாம் வாங்கி கட்டியிருக்காங்க பாருங்க. இது எல்லாமே விசேஷத்துக்கு வந்து வெட்டுறது. 21 ரூபா ஒவ்வொன்றும் 21 ரூபாய்ங்களா? ஒவ்வொன்று வந்து 21,000 ரூபா, 42 ரூபா ரெண்டும் சேர்ந்து. கோயில் திருவிழாவுக்கு வெட்டுறதுக்கு விசேஷத்துக்கு நீங்களும் உங்களுக்கு வேணுங்கிறவங்க வந்து இப்படி சந்தைக்கு நேரமே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிடாயை வாங்கிக்கலாம். இது எல்லாமே வந்து தோட்டத்துக்கு வேலை செய்கிறதுக்காக மம்டி, கடப்பாரை, கொத்து, இது வந்து கடுத்தரையில் இருக்கிற அந்த கூளத்துகள் எல்லாம் வந்து வலிச்சு அள்ளுறதுக்காக. இது வந்து மாட்டுக்கு முளைக்குச்சிங்க, சேவலுக்கு கயிறு, மாட்டுக்கு சலங்கை, இதெல்லாம் இருக்குதுங்க. நீங்கள் வந்து இப்போ சந்தை எல்லாமே வந்து கவர் பண்ணி உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து காட்டியாச்சுங்க. ஆடு எல்லாம் என்ன ரேட்டுக்கு போகுது, எப்படி வாங்குறாங்க, அதே மாதிரி கோழி வந்து எவ்வளோ வந்திருக்குது, இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் எப்படி போகுது, வியாபாரி எப்படி வாங்குறாங்க அப்படிங்கிறத வந்து தெளிவாக உங்களுக்கு வந்து காமிச்சிட்டேனுங்க. நேற்று வெள்ளிக்கிழமை சாயங்காலம் தொப்புமுட்டி சந்தைக்கு கொண்டாந்தோம்னா அங்கே வந்து சுங்கம்லாம் எடுக்க மாட்டாங்க. நம்ம கொண்டாந்த உடனே வந்து வியாபாரி வந்து வாங்குறாங்க அப்படின்னா அங்கே வந்து பஞ்சாயத்துக்கு நம்ம சுங்கம்லாம் கட்ட வேண்டியதில்லை. ஆனால் இந்த சந்தைக்கு வந்தோம்னா ஒரு உருப்படி கோழியாக இருந்தாலும் சரி, ஆடாக இருந்தாலும் சரி 20 ரூபா. இப்போ நம்ம 4 கொண்டாந்தோம்ங்க, 80 ரூபா கொடுத்துருக்குறோம். இது வந்து பஞ்சாயத்து வரி. மணி இப்போ வந்து 7 மணி ஆகுது, காலையில் 7 மணி ஆகுதுங்க. சந்தை எல்லாமே களைஞ்சிருச்சு பாருங்க. சந்தையே ஃபுல்லாக களைஞ்சிருச்சு. மீறி போனால் 9 மணிக்குள்ளே வந்து சுத்தமாக அந்த இடமே வந்து காலி ஆயிருமுங்க. இப்போ இந்த மாதம் வந்து பங்குனி மாதத்துனால வந்து விலை வந்து கொஞ்சம் முன்ன பின்னா தாங்க இருக்குது. ஏன்னா வந்து இப்போ வந்து பூரா முருகனுக்கு காவடி எடுக்கிறவங்க பொதுவாகவே வந்து பங்குனி மாதத்தில் வந்து அதிகமாக வந்து கறி சாப்பிட மாட்டாங்க. அந்த சாமிக்கு அதுக்கு இருக்கிறதுனால வந்து சாப்பிட மாட்டாங்க. அதனால வந்து பங்குனி மாதத்தில் கொஞ்சம் விலை குறவாக இருக்குது. அதே இது நீங்கள் அடுத்த மாதம் சித்திரை வந்துருச்சு அப்படின்னா வந்து எல்லாத்துக்குமே ரேட்டு வந்து கூட வருங்க. அதே நம்ம கொண்டாந்தது வந்து 9 கிலோ அளவுக்கு நம்ம கொண்டாந்தோம்ங்க. நம்மளது வந்து 500 ரேட்டு போட்டு டக்குன்னு வந்து கொடுத்துட்டோம்ங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்திருந்தால் இன்னொரு 10-500 வந்து சேர்ந்து வந்திருக்கு. நம்ம வந்து அவ்வளோ தூரம்லாம் வந்து வெயிட் பண்ணக்கூடாது. எந்த பொருளுமே வந்து நம்ம உற்பத்தி பண்ணி கொண்டாடுறதுனால வந்து டக்குன்னு விலை 10 ரூபா முன்ன பின்னு பார்க்காம வந்து வியாபாரத்தை முடிச்சுக்கணுங்க. அதனால் வந்து பட்டன் வந்து நான் 500 ரேட் போட்டு கொடுத்துட்டு வந்து உள்ள மார்க்கெட்டுக்கு பார்க்கும்போது 500, 550 அந்த ரேஞ்சில் தாங்க போகுது. நம்ம வியாபாரி சொன்னதும் அதுதான், அந்த ரேஞ்சில் தான் போகுதுன்னு அவங்க ஏற்கனவே சொன்னாங்க. அதை என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க நான் இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு வந்தேன். வந்து பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து காமிச்சு கொடுத்துட்டோம். மார்க்கெட் இன்றைக்கி எப்படி இருக்குது, எப்படி சந்தை நிலவரம்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்களும் பார்த்துக்கிட்டீங்க. அதனால் வந்து எனக்கும் சந்தோஷம். நானும் என்ன ரேட்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு வந்து ரேட்டை என்னன்னு பார்த்து இது பண்ண அளவுக்கு நாங்கள் இப்போ சொல்லிட்டோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.